உடுப்பி ரசம் ஸ்பெஷல் ஆஃப் கர்நாடகா. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த உடுப்பி ரசம் கர்நாடகாவில் ரொம்பவே ஸ்பெஷல். ஸோ இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் ரொம்பவே கம்மியாக இருக்கும், பட் டேஸ்ட் வேறு லெவல். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்க்ரீடியன்ட்ஸ் இது எல்லாமே ஒன்றுனா எடுத்து வச்சுக்கலாம். புளி செப்ரேட்டாக, நீங்கள் இது டிப் ஆக்சுவலாக இண்டக்ஷனில் நீங்கள் செப்ரேட்டாக வச்சு கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சிங்கன்னா அந்த புளி கரைஞ்சிரும், இன்ஸ்டெட் ஆஃப் கொஞ்சம் நேரம் விட்டு நீங்கள் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்குள்ளேயே நம்ம மிக்சரை கொஞ்சம் கிரைண்ட் பண்ணி செப்ரேட்டாக வச்சுக்கலாம். ஸோ ஸ்டார்ட் வித் திஸ் ஆயில் எடுத்து கூடவே நம்ம மிக்சர் பண்ணி வச்சோம் இல்லைங்களா, அதையும் கொஞ்சம் கரைச்சி ஒரு பவுலில் செப்ரேட்டாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஆயில் போட்டு கடுகு, கருவேப்பிலை, சில்லி, டொமேட்டோ, ஸோ கொஞ்சம் டர்மரிக், உப்பு. ஸோ உப்பு உங்களுக்கு சீக்கிரமாகவே வதங்கிடும். ஸோ சாம்பார் தூள் உங்களுக்கு போதுமான அளவு நீங்கள் எடுத்துக்கலாம். பிகாஸ் சாம்பார் தூள் எப்போவுமே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இண்டக்ஷனில் வச்சுருந்தீங்க பார்த்தீங்களா புளி, அதையும் கரைச்சி சேர்த்துக்கலாம். வெல்லம் உடுப்பினாலே கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும், ஸ்வீட் அண்ட் சோர். அந்த புளிப்பு இருந்தால் தான் அது உடுப்பி ஸ்டைலில் ரசமே. ஸோ தால் அதை நம்ம ஃபஸ்ட்டே ஒரு 3-4 விசிலில் எடுத்து வச்சுருக்கலாம். இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கொதிக்க வைக்கலாம். கொதிக்க வச்சு கடைசியாக இந்த கோகனட் இதையும் கடைசியாக தான் சேர்க்கணும், அந்த டேஸ்ட் அப்படியே தங்கிறதுக்கு. த உடுப்பி ஃபினிஷிங்